நீதிபதியின் மகள் என கூறி தனியார் ஹோட்டலில் அறையெடுத்து தங்கி காவல்துறையினரையே மிரட்டி உணவு வாங்கி சாப்பிட்ட பெண் காவலர் வசமாக சிக்கினார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் முரளி இணைப்பில் இருக்கிறார். முரளி, வணக்கம். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட பெண் காவலர் யாரு? எப்படி அந்த விஷயம் வெளிச்சத்துக்கு வந்தது? வணக்கம். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நீதிபதி மகள் என கூறி பெரம்பூர் அருகில் இருக்கக்கூடிய ஹோட்டலில் 2 நாட்களாக பணம் கொடுக்காமல் அறையெடுத்து தங்கியிருந்த பெண் காவலரை செம்பியம் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கடந்த 25ஆம் தேதி செம்பியம் காவல் நிலையத்திற்கு பெண் ஒருவர் தொடர்பு கொண்டு தான் நீதிபதியின் மகள் என்றும் தனக்கு ஓட்டலில் தங்குவதற்கு அறை வேண்டும் எனவும் அதனை உடனடியாக ஏற்பாடு செய்யுங்கள் என உத்தரவு போட்டிருக்கிறார். அதனை நம்பிய போலீசார் உடனடியாக பெரம்பூர் ரயில் நிலையம் எதிரே இருக்கக்கூடிய லாட்ஜில் அறை எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். மேலும் அந்த விடுதிக்கு அருகே இருக்கக்கூடிய 2 தனியார் ஹோட்டல்களில் உணவும் வாங்கி சாப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக தான் நீதிபதி மகள் என கூறி அந்த ஹோட்டலில் உணவு வாங்கி சாப்பிட்டதும் உடனடியாக ஹோட்டல் உரிமையாளர்கள் செம்பியம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தகவலின் அடிப்படையில் அந்த பெண்ணை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அந்த பெண் எஸ்பிலனேடு காவல் நிலையத்தில் முதல்நிலை காவலராக பணியாற்றி வருவதும் கடந்த 6 மாதமாக அவர் விடுப்பில் இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் செம்பியம் போலீசார் உடனடியாக உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்த பிறகு அந்த பெண் காவலர் மீது 2 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கை அடுத்து தற்பொழுது கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள்.